நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமாரிலேயே 2000க்கும் மேற்பட்ட ஹதீஸுகளை அறிவித்த மனைவி யாரென்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அன்னை அவங்க 613ஆம் ஆண்டு ஹிஜ்ரத்துக்கு 10 வருடங்களுக்கு முன்னால மக்கா நகர்ல பிறந்தாங்க. நபி அவர்கள் மணம் முடித்த ஒரே ஒரு கன்னிப்பெண் இந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மட்டும்தான். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததும் அடக்கப்பட்டதும் இவங்களுடைய வீட்டில்தான். நபிகளாருடைய மரணத்துக்கு பின் தங்களுடைய மொத்த வாழ்க்கையையும் கல்விக்காக மட்டுமே அர்ப்பணித்தாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய புரிதலை பற்றி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பாராட்டியிருக்கிறாங்க. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான் பெண்களிலேயே ஹலால் ஹராத்தை பற்றி மிகவும் அறிந்தவர் என்று. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ்விடம் இவருக்கு ஞானத்தையும் இஸ்லாத்தின் புரிதலையும் தரும்படி துஆ செய்தார்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வெறும் 19 வயதுதான். நபிகளாருடைய மரணத்துக்கு பின்னால 46 வருடங்கள் இந்த உம்மத்துக்காக மட்டுமே சேவை செய்தாங்க. மதீனால இவர்களுடைய வீடு ஒரு கல்வி மையமாகவே மாறிப்போனது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தனது 65வது வயதில் 678ஆம் ஆண்டு ஹிஜ்ரி 57 ரமலான் 17 வியாழக்கிழமை இந்த உலகத்தை விட்டும் பிரிந்தார்கள். மதீனாவில் உள்ள ஜன்னத்துல் பகி எனும் மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்டாங்க. இதுதான் நபி அவர்களின் அன்புக்குரிய மனைவி, முஃமின்களுடைய தாய், உம்மத்தின் ஆசிரியர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை சுருக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.